விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நம் விவசாயத்திற்கான அடிப்படை உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நமது விவசாய சங்கங்களினுடைய கூட்டமைப்பாகவும் நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் நம்முடைய உரிமையை மீட்டுக் கொள்வதற்கான உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாநாடு நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அனைத்து நண்பர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே 2-3 கலை நிகழ்ச்சிகள் முடிந்து அடுத்தது தொடர்ந்து மாநாடு ஆரம்பிக்க இருக்கின்றது. அன்பின் விவசாய பெருங்குடி மக்களே, 1970களில் நடந்த அந்த வண்டி போராட்டம் இன்றும் பேசும்படியாக இருக்கின்றது. அதில் கலந்து கொண்ட எத்தனையோ விவசாய பெருமக்கள் தலைவர்கள் இதோ அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். அந்த காலம் தொட்டு விவசாயிகள் ஒன்று கூடினால் நாடு தாங்காது என்று சொல்வார்கள். அப்படி ஒன்று கூட வேண்டும் என்பதற்காக நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய ஒரு அற்புதமான நிகழ்வு. இதற்கு முன்னால் நிகழ்வு செய்த திரு மங்கை வள்ளிகுமி வெள்ளநத்தம் சண்முக சுந்தரம் அவருடைய குழுவினருக்கும் அதற்கு முந்தைய குழுவினர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, காடு வெட்டி ஆண்டு கடியம் நிலம் திருத்தி வீடு கட்டி வாழ்ந்து அந்த அற்புதமான நாகரீகத்தை, தொன்மையான நாகரீகத்தை உலகத்துக்கு கொடுத்த இந்த வேளாண் குடிமக்கள் இன்று துயரத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த துயரத்தை உலகுக்கு சொல்லும்படியாக இன்று இந்த கடன் விடுதலை, கடனிலிருந்து விடுதலை பெற வேண்டும், எங்கள் உரிமையை காக்க வேண்டும் என்று சொல்லி பச்சை பட்டுடுத்தி இந்த பெண்கள் தங்களுடைய உரிமை பாடல்களை இன்று நாங்கள் 90% இந்த நார்மலா பாடிட்டு இருக்கிற குவி பாடல்கள் பாடாம முழுமையாக எங்கள் விவசாயத்தினுடைய குறைகளை சொல்லக்கூடிய அந்த பாடல்களையே நாங்கள் இங்கே பாட போறோம் என்று சொல்லி இந்த ஒயில் குமியில் விவசாய குமி என்று சொல்லி இதோ காடு வெட்டி ஆண்டு கடிக நிலம் திருத்தி, காடு வெட்டி ஆண்டு கடிக நிலம் திருத்தி வேளாண்மை என்கின்ற மேலி செல்வம் தொட்டு நாங்கள் வர இன்பமே நிறைந்ததம்மா துளைய வேண்டும் துன்பம் என்று அந்த பச்சை துண்டுடுத்தி வந்தோம் பாரெங்கும். நாம் செய்யத்தான் ஒற்றுமையாய் நாம் கூடிடுவோம், நம் உரிமையை காத்திடுவோம். நானே
நன்னே நானே நானே நன்னா சரி சரி ஆடேவா உம்மி அண்ணன் போலே பெருவா தழும் வந்தாலங்கையே ஒற்றுமையாடி வாடுகிறோமா உழுதுண்டு வாழக்கூடிய மக்கள் பின்னால் தான் தொழுதுண்டு அனைவரும் செல்ல வேண்டும் என்பது நம் வள்ளுவனுடைய வாக்கு. ஏன்னா அந்த தெய்வீக குரலை கற்றறிந்த சபை இது. அந்த தெய்வீக குரலிலே சொல்லக்கூடிய பாடு மற்றும் வேளாண் தொழிலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இது. எங்களுக்கு என்ன ஒரு அநீதி நடக்கிறது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடியது நிலம், நீர், காற்று. இந்த அடிப்படை என்பது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைப்பது என்பது இயற்கையின் நீதி. பாருங்க, எல்லாத்துக்கும் வசதி வாய்ப்பு கிடைக்கும்னு எல்லா வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்று மற்ற மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே எங்களுடைய நீர் பழுதுபடுகின்றது, எங்களுடைய மண் பழுதுபடுகின்றது என்றெல்லாம் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே, எங்கள் வாழ்க்கையினுடைய உரிமையை காக்க வேண்டிய ஒரு நேரத்திலே இன்று விவசாயிகள் இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது. நம்முடைய வேளாண் மக்களுடைய துயரத்தை யார் துடைப்பது? அரசே, மத்திய அரசே, மாநில அரசே, எங்கள் மக்களுடைய துயரத்தை நீங்கள் துடைக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வினுடைய உரிமையை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். இந்த பஞ்சபூதத்தை நீங்கள் கெடுத்துவிட்டால் நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் வாழ தகுதியற்றவராக மாறிவிடுவீர்கள். ஆகையினால் எங்கள் நிலத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி பொன்கொண்டு நாங்கள் வேளாண்மையை செய்து கொண்டு என்று வந்து இன்று வந்தோம். பொன்கோட வேளாண்மையை செய்து வந்த கூட்டம் பல்முருமை கேட்டு இங்கே நிற்கிறதை பார்க்கும். கால்கள் தட்டி ஓடி வந்தோம் மானே. தோழி செய்யும் விவசாயிகள் இங்கே வந்து ஒன்று கூடி போராடி வந்தோம் இந்த கூட்டம் வரைக்கும் அற்புதமாய் கூட்டம் இங்கே வந்து தன்னுரிமை கேட்டு நிற்குதுவாரு. செந்தமிழ் நாடு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று கேட்ட மக்கள்
அந்த கொங்கு தமிழிலே பாடிய மக்கள் இன்று எங்களுடைய அழுக்குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா? மத்திய மாநில அரசே, எங்களுக்கு உயிர் என்னவென்றால் இந்த நிலம்தான். ஐயா, எங்களுக்கு இந்த உயிர் என்னவென்றால் இந்த நிலம்தான். ஆம், இந்த காடுகளை, இந்த பகுதியில் இருந்த காடுகள் என்றால் சோலை காடுகளை திருத்தி வேளாண்மை செய்த கூட்டம் அல்ல இந்த பகுதி மக்கள் கூட்டம். நாங்கள் எல்லாம் கடிய நிலங்களை திருத்தினோம். ஆம், ஒரு மண்ணு விவசாயம் என்ற அளவுக்கு மாற்ற வேண்டும் சொன்னா எத்தனை உழைப்பை எங்கள் பரம்பரையாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் இட்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? அவர்களுடைய நெஞ்சு நிலத்திலே போய் முட்டும் அளவிற்கு அவர்கள் இந்த வேளாண் தொழிலை செய்து இந்த காட்டை திருத்தி அற்புதமான காடாக, அற்புதமான வயலாக வரப்பு போட்டு அந்த காலத்துல ஒரு ஏறு கூட்டி ஓட்டி அதை நிரத்தி அதை வரப்பு போட்டு கொண்டு வந்து ஒரு பிசினஸ்ல டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி அந்த காலத்துல அந்த நிலத்தை பண்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதா தன் வாழ்நாள் லட்சியமாக எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் கொடுத்த நிலத்தை நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எங்களுடைய உரிமையை பறிக்கும் விதமாக பல்வேறு செயல்கள் இன்று அரசு செய்து கொண்டிருக்கின்றதே, உங்களுக்கு எங்களுடைய வழி புரியவில்லையா? எங்கள் அத்தனை பேருடைய உயிருக்கு மேலான நிலத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்களே, இதற்கு எல்லையே கிடையாதா? எங்களுடைய வேதனைகளை சொல்வதற்கு வேறு வழியே இல்லாமல் தான் இது போன்ற மாநாடுகளை நாங்கள் போட்டிருக்கின்றோம் என்று சொல்லி இந்த நிலைமை மாற வேண்டி ஆடி வந்தோமே. ஆடி வந்தோமே, நாங்கள் பாடி வந்தோமே, இந்த கூட்டம் சேர நாங்கள் ஓடி வந்தோமே. நானே